ஹலோ கைஸ், கௌதம் ஹியர். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ விப்ரோவில் மோஸ்ட் ஆஃப் தி ப்ரோக்ராம்ஸ்க்கு வந்து ஹைர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ப்ரோக்ராம்ஸில் வந்துட்டு எலைட் ஹைரிங் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. ஸோ அந்த ப்ரோக்ராமை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். தென் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு நம்ம சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். தென் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கொரிஸ் இருந்தாலுமே கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸை நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். அந்த 1-to-1 ஸ்லாட்ஸில் உங்களோட டவுட்ஸ் அண்ட் கொரிஸ் எல்லாத்தையும் வந்து கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். தென் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஸோ விப்ரோவில் நிறைய ப்ரோக்ராம்ஸை பற்றி நம்ம வந்து பார்த்துருந்தோம். அதில் வந்து ஒன் ஆஃப் தி ப்ரோக்ராம் தான் வந்து விப்ரோ எலைட் ஹைரிங் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு விப்ரோலேயே 2 எலைட் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. அந்த எலைட் ப்ரோக்ராம்ஸ் அந்த ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், அந்த என்ன வேரியன்ஸ் அப்படிங்கிறதா வந்து இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா விப்ரோஸ் எலைட் ஹைரிங் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கு மட்டும் தான் இந்த ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ப்ரோக்ராம்ஸ் கிடையாது. நீங்கள் நினைக்கிற மாதிரி என்ன ப்ரோக்ராம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு ப்ரோக்ராம் கிடையாது. இது வந்து ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா exposure projects, rewarding compensations, then exciting learning opportunities அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்துட்டு நல்ல ஒரு எக்ஸ்போஜர் உள்ள ப்ராஜெக்ட்ஸ்க்குள்ளே அசைன் ஆக போகிறீங்க. தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு உங்களோட பாயிண்ட்ஸும் சரி, உங்களோட உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸும் சரி பாராட்டுற மாதிரி நிறைய ரிவார்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நிறையவே இவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. தென் வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எலைட் ஹைரிங் ப்ரோக்ராம் இஸ் அ prestigious recruitment program for the platform for the best engineering graduates for the launching their career with Wipro அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு ஒரு ப்ரெஸ்டீஜாக பார்ப்பாங்களாமா எலைட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலே. தென் அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ரோக்ராமில் என்னெல்லாம் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க் வித் த மோஸ்ட் கட்டிங் எஜ் இன்னோவேஷன்ஸ், தென் பி ஏபிள் டு சூஸ் த டொமைன்ஸ் யூ வாண்ட் டு ஒர்க் இன், என்ஜாய் இன்டர்னல் ஃப்ளெக்சிபிள் த டேர்ம்ஸ் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ், பி எலிஜிபிள் ஃபார் த ரீசென்ட்லி அப்டேட்டட் போனஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இதில் வந்து மோஸ்ட் ஆஃப் தி ஆடட் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்களே வந்து உங்களோட டொமைனை சூஸ் பண்ணிக்கலாமா, எந்த டொமைனில் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களோட ப்ராஜெக்ட்ஸும் சரி, அதுக்கப்புறம் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸும் சரி, அதை நீங்கள் வந்து என்ஜாய் பண்ண போகிறீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் போனஸும் அதுக்கேற்ற மாதிரி தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கடுத்தது எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாஸ்குள்ளே யார் யார் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் பிஇ பிடெக் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து எம்இ எம்டெக்கும் வந்து கண்டிப்பாக இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஇ பிடெக் வந்து கம்பல்சரியாக இருக்கணும். தென் அதுக்கப்புறம் எம்இ எம்டெக்கில் வந்து 5 years இன்டெகிரேட்டட் கோர்ஸ் அவங்க வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இயர் ஆஃப் பாஸ் அவுட் வந்து 2023 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆல் பிரான்ச்சஸ் எக்ஸ்பர்ட் ஃபேஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பர்ட் ஃபேஷன் டெக்னாலஜி மட்டும் இல்லாமல் டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபுட் டெக்னாலஜி. ஸோ இந்த 4 டொமைன் உள்ள பீப்பிள் வந்து 4 டிகிரி முடிச்சிருக்க பீப்பிள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணக்கூடாது, இதுக்கு நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபேஷன் டெக்னாலஜி, டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபுட் டெக்னாலஜி. ஸோ இந்த டிகிரி படிச்சிருக்க பீப்பிள்ஸ் வந்து இதுக்கு எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இயர் ஆஃப் பாஸ் அவுட்டும் பார்த்தீங்கன்னா 2023 பேட்ச் பாஸ் அவுட் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 60% ஆர் CGPA 6.0 ஈக்குவலண்ட் இந்த கிராஜுவேஷன் ஆஸ் யுவர் யூனிவர்சிட்டி கைட்லைன்ஸ், 10th standard and 60% and above, 12th standard is 60% as per the board guidelines அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அண்டர் கிராஜுவேஷன் உங்களோட டிகிரிலையும் சரி, 10th and 12th சரி 60% இருக்கணும். அதுக்கப்புறம் 60%க்கு மேலே இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபுல் டைம் கோர்ஸாக தான் படிச்சிருக்கணும், பார்ட் டைமாக படிச்சிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஓப்பன் ஸ்கூல் டிஸ்டன்ஸ் ஃபார் எஜுகேஷன் 10th and 12th ஒன்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து 10th and 12th வந்து நேரில் போய் தான் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இது கொடுத்துருக்காங்க. தென் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ ஒர்க் லைஃப் வித் எலைட் ஹைரிங் ப்ரோக்ராமில் வந்துட்டு ஸோ டெசிக்னேஷன் வந்து நமக்கு ப்ராஜெக்ட் இன்ஜினியர் அப்படிங்கிற ஒரு டெசிக்னேஷன் தான் வந்து இதை செலக்ட் ஆகி போனதுக்கப்புறம் உள்ளே கொடுப்பாங்க. இந்த ரோலில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இந்த ரோல் வந்துட்டு ப்ராஜெக்ட் இன்ஜினியர் அப்படிங்கிற நமக்கு ஒரு பேர் கொடுப்பாங்க. தென் அதுக்கப்புறம் காம்பன்சேஷன் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஜாயினிங் காம்பன்சேஷன் வந்து 3.5 LPA. சேலரி பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லிட்டாங்க 3.5 LPA அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பீரியாடிக் பர்ஃபார்மன்ஸ் போனஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பீரியாடிக் பர்ஃபார்மன்ஸ் போனஸில் வந்துட்டு 6 month கழிச்சு உங்களுக்கு 25,000 rupees போனஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 18 months கழிச்சு 25,000 to 75,000 rupees போனஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 18 months அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 years அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து 25,000 to 75,000 rupees உங்களுக்கு போனஸ் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. தென் 24 months கழிச்சு 50,000 to 1 lakh rupees போனஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அந்த 24 months அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 years இருக்கணும். 2 years முடிச்சதுக்கப்புறம் 50,000 to 1 lakh rupees போனஸ்னு சொல்லியிருக்காங்க. தென் 36 month அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 வருஷம். அந்த 2 வருஷம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு 2 lakh rupees to 2.5 lakhs வரைக்கும் போனஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனஸ் மட்டும் இதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க காம்பன்சேஷனில். சேலரி பேக்கேஜ்னு பார்த்தீங்கன்னா 3.5 LPA அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு ஸோ யுவர் ஜேர்னி பிகின்ஸ், உங்களோட ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் போனஸும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இயர்லி இன்க்ரிமெண்ட்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் மர்ஜ் போனஸும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து இந்த கிராஃப் இதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்ம்ஸை வந்து ஃபில்அப் பண்ணும் சூப்பர் செட்டில். ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் ஆன்லைன் அசஸ்மெண்ட் இருக்கும். அந்த ஆன்லைன் அசஸ்மெண்ட்டில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எலிஜிபிலிட்டி எந்த கேண்டிடேட்ஸ் எலிஜிபிளாக இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இன்வைட் வரும். ஸோ அந்த இன்வைட்டில் வந்து 80 minutes ஆஃப் ஆன்லைன் அசஸ்மெண்ட் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா வேர்பல், அனலிட்டிக்கல், குவான்டிட்டிவ், ரிட்டன் கம்யூனிகேஷன் டெஸ்ட் இருக்கும். இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் கோடிங்கும் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
மேனேஜர் ரவுண்ட் இருக்கும். அந்த மேனேஜர் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஸோ இஃப் யூ கெட் த்ரூ த ஆன்லைன் அசஸ்மெண்ட் யூல் பி கால்ட் ஃபார் த பிஸ்னஸ் டிஸ்கஷன் ரவுண்ட் ஃபார் அவர் டீம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆன்லைன் அசஸ்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, இதில் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிஸ்னஸ் டிஸ்கஷன் இருக்கும். அந்த பிஸ்னஸ் டிஸ்கஷன் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் எப்படி இந்த ஸ்டெப் ஒன் பை ஒன்னாக ப்ராசஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க, ஆன்லைன் அசஸ்மெண்ட் அட்டன் பண்ணுறீங்க, அது கிளியர் பண்ணதுக்கப்புறம் பிஸ்னஸ் டிஸ்கஷன் இருக்கும். அந்த பிஸ்னஸ் டிஸ்கஷன்லையும் மேனேஜர் ரவுண்ட் ஒரு ஹச்ஆர் ரவுண்ட் இருக்கும், ரெண்டுமே சேர்ந்து கூட இருக்கலாம். அதை கிளியர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எஸ் ஆக்சுவலி அவ்வளோதான் வந்துட்டு இந்த எலைட் விப்ரோவோட என்ன எலைட் ஹைரிங் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா, விப்ரோஸ் எலைட் ஹைரிங் ப்ரோக்ராமோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சரி, க்ரைட்டீரியாஸும் சரி, அவ்வளோதான் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே அப்ளை நவ் அப்படிங்கிற எந்த ஒரு பட்டனுமே கொடுக்கல. இன்கேஸ் வந்து இந்த ஜாப் இன்னும் ஓப்பன் பண்ணாமல் கூட இருக்கலாம். இன்கேஸ் இது ஓப்பன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லிங்க் கிடைச்சது அப்படின்னா நான் கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட்டு கமெண்ட்லாம் நான் பின் பண்ணுறேன். ஸோ எப்போ கிடைச்சாலும் சரி, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு விப்ரோட எலைட் ஹைரிங் ப்ரோக்ராம்னா என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆக்சுவலி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட யாராவது ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்பிள்ஸ்க்கு இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் அவங்களுக்கு ரொம்பவே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தென் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்தாலுமே கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸை நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். தென் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.